உங்களுக்கு ஒரு பிரச்சனை பின்தொடர்ந்து வருது, ஒரு போராட்டம் வருதுங்கச்சு, அந்த நேரத்துல என்ன பண்ணணும், நீங்க யுத்தம் செய்ய தேவையில்லை, நீங்க அவங்களோட சண்டை போட தேவையில்லை, உங்க நீதிக்காக நீங்க வழக்காட தேவையில்லை. ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து ஆண்டவரை துதித்து இது வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள், இஸ்ரவேலர்கள் பாத்தீங்கன்னா எத்தனை நன்மைகள், எகிப்துல இருந்து புறப்படுற வரைக்கும் 9 வாதைகளை அங்க எகிப்து தேசத்துக்கு அனுப்பினது எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்திருக்காங்க. தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தான்னு அந்த அதிசயம் அற்புதம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் முறுமுறுக்கிறாங்க, பயம், ஐயோ இதை சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனை நன்மைகள் எத்தனை அற்புதங்கள் செஞ்சிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் யுத்தம் என்னோடது இல்லப்பா, நாங்க உங்க சமூகத்துல அமர்ந்திருக்கோம், துதிக்கிறோம், போற்றுறோம், ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட நீங்க யுத்தம் செய்யுங்கப்பா. நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க, நீங்க யுத்தம் செய்யறச்சு என்ன ஆகும்னா, உங்களால ஒரு குறுகிய வேலைக்கு தான் உங்களோட நீதி நியாயத்தை பேச முடியும். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்யச்சு பரிபூர்ண விடுதலையை கொடுப்பாரு. எப்படி எகிப்து